இது வழக்கறிஞராக மக்களுக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இப்படி எத்தனையோ பேர் சிறையிலே பட்டப்படிப்பை எல்லாம் முடித்து வந்திருக்கிறார்கள். இன்னும் பல பேர் இத்தகைய விடுதலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். முதுமை, நோயாளித்தனம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வரிசை அமைச்சர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கடந்த திமுக ஆட்சியில 14/2/26 அன்று அரசாணை 82 வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் கோவை, பாளையங்கோட்டை, புழல் சிறைகளில் இருந்த 15 சிறைவாசிகளுக்கு 60 நாட்களுக்கு சிறப்பு சிறைவிடுப்பு கிடைத்தது. அது முடிந்த பிறகும் மீண்டும் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் மீண்டும் ஃபர்லோ என்ற விடுப்பை கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள். சட்ட அமைச்சகமும் அதற்கு பரிந்துரை செய்திருக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நான் பாராட்டுகின்றேன். ஆனால் இந்த கோப்புகள் மாண்புமிகு முதலமைச்சர் வாசம் தேங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தில் கனிவு காட்டி அவர்களுக்கெல்லாம் சிறை விடுப்பு கிடைக்க உதவிடுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன். FCRA என்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசு மசோதாவாக கொண்டு வந்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து நம்முடைய நாட்டில கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட எண்ணற்ற தொண்டுகளை ஆற்றுவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் தொண்டு நிறுவனங்கள் பெற்று வந்தன. அந்த தொண்டு நிறுவனங்களுடைய பணிகளை முடக்கும் வகையிலும் எண்ணற்ற சேவைகளை நாசம் செய்யும் வகையிலும் ஒரு வகையான தந்திரத்தோடு ஒன்றிய அரசு FCRA எனும் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு கட்டுப்பாடு சட்டத்தில் திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது. இது கல்விக்கு, மருத்துவத்துக்கு, சமூக சேவைக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும். எனவே இந்த சட்டமன்றத்தில் FCR மசோதாவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை தொகுதியுடைய 4 எடுத்து மூலமாக தந்து விடுகின்றேன். மிக முக்கியமாக சிதம்பரத்தில் எங்களுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மீண்டும் சட்டக்கல்லூரியை தொடங்குவதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பரங்கிப்பேட்டையில ஒரு பெண்கள் மகளிர் கல்லூரியை தொடங்குவதற்கு நீங்கள் உதவ வேண்டும். குமராட்சி பகுதியில் ஒரு முதலை பண்ணையை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று நான் நேரத்தில் கேட்டுக்கொண்டு இதர தொகுதி கோரிக்கைகளை எடுத்து முழுவதுமாக தருகிறேன். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான வாய்ப்பை தந்தமைக்காக மீண்டும் உங்களுக்கு நன்றியை கூறி அமர்கிறேன். உறுப்பினர் அவங்க பேசுகிற போது மாண்பு முதலமைச்சர் வெளியே சென்று விட்டார் என்று சொன்னார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அலுவலக அறையில் உட்கார்ந்து கொண்டு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட சில பணிகளை அங்கே மேற்கொண்டு நாம் என்ன பேசுகிறோம், நடவடிக்கை எப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பேரவையில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். அதே போன்று அவருடைய அறையில் கோப்புகள் தேங்கி கிடக்கிறது என்ற செய்தியை சொல்லி எனக்கு உடனே தகவல் தெரிவித்தார்கள். அன்றாடம் வருகின்ற கோப்புகளை மட்டுமல்ல, ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கோப்புகளை உடனடியாக தீர்த்து வைக்கிற நிலைமையில் அங்கே முதலமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த தகவலை எனக்கு தெரிவித்திருக்கிறார். அதை இந்த அவைக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சங்கடப்படுத்தும் நோக்கத்தோடு அந்த வார்த்தையை சொல்லவில்லை. நான் பதில் சொல்லியாச்சு, உட்காருங்க, போதும். அதுக்கு மேல விளக்கம் வேண்டாம். மாண்புமிகு உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகள் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தந்தை இளைய பெருமாள் அவர்களையும், எனது தலைவர் தமிழ் தேசிய போராளி எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களையும் வணங்கி என உரையை தொடங்குகிறேன். இந்த நிதிநிலை அறிக்கை மீது கருத்து தெரிவித்த எமது தலைவர்